ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சிதனின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 14/5/2024 வைகாசி மாதத்தினுடைய 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் மதியம் 12:50 வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னாக ஆயில்ய நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைக்குங்க யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியை சார்ந்த பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு. சரி, நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் நேற்றைய தினத்தைப் போலவே புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் தனுசு மற்றும் கும்பம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் செவ்வாய் சனி தொடர்பை ஏற்படுத்துகின்ற நாள் நட்சத்திர ரீதியாக. ஆக யாருக்காவது வீட்டில் தொடர்ந்து உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது, இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டக்காடுலேயே படுது, கெட்ட குடியே கெடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிபட்டுக்கிட்டே இருக்குது. விழுந்திருப்பார், ஏதாவது சின்னதாக வண்டியிலேருந்து விழுந்திருப்பார், அடிபட்டிருக்கும், ஒரு 4 நாள் பெட் ரெஸ்ட்டில் இருந்திருப்பார், வேலைக்கு போயிருப்பார், திரும்ப 3 மாதம் கழிச்சு விழுவார். அது வருஷத்தில் 2 முறை ஆக்சிடென்ட் ஆகிறதே அவருக்கு வந்து வாடிக்கையாக இருக்கும். இல்லை அங்கங்கே கை காலில் அடிபடுறதே வாடிக்கையாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துக்கு போயிட்டு நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். காலையிலே போயிருங்க, ஒரு 10-10:30 மணிக்குள்ளே போயிடுங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு பக்கத்தில் கால பைரவ பெருமான் ஆலயம் இருக்கா, பைரவர் ஆலயம், அவரை போயிட்டு வழிபாடு செய்யுங்க. இருவரில் யாரேனும் ஒருவரை வழிபாடு செய்வது இன்றைய தினம் இந்த மாதிரியான நெகட்டிவான தொந்தரவுகளிலிருந்து உங்களுக்கு விலக்களிக்கும். தாராளமாக இந்த நாளினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கான பலாபலன்கள். நேற்றைய தினம் நம்ம என்ன சொன்னோமோ அதனுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அதை மாதிரியே வரும். ஏன்னா 2 நாளைக்குமே ஒரே கிரகம் தான் தினப்பலனை நடத்துதுங்க. சரிங்களா? அதனால் இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இவற்றில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். இது நாள் வரையிலும் கடன் சுமையில் ஆழ்ந்து கிடந்தவர்களுக்கு கூட ஓரளவுக்கு கடன் தொந்தரவை அடக்கி ஓரளவுக்கு ஆளுமை செய்யக்கூடிய அற்புதமான நாள். கையில் 4 காசு பார்த்துருவீங்க, பயப்பட வேண்டாம். பரணி நட்சத்திரத்து நண்பர்களுக்குமே கூட இன்றைய நாள் வந்து பணவரவு, பொருளாதாரம் சார்ந்து ஓரளவுக்கு ஓட்டம் இருக்கும். நெருக்கடியான சூழலில் கூட அதுக்கு தேவையான பணவரவுகள் கிடச்சிரும். ஆனால் உடல்நிலை தொந்தரவும், தேவையில்லாத ஏதாவது ஒரு மன அழுத்தங்களும் பயங்களும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கிருத்திகை, மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கடுமையான தொழில் சார்ந்த அழுத்தங்கள் காணப்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் இருந்தாலும் கூட வருமான ரீதியாக ஓரளவு ஓட்டத்தை கொடுத்துவிடும். நல்ல பெயர் புகழை தொழில் சார்ந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும், புது கான்ட்ராக்ட்ஸ்லாம் தொழிலில் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உத்தியோகத்தில் தலைக்கு மிஞ்சிய வேலைகள் வந்துடும். அதனால் எதை செய்கிறது, இதை செய்கிறது, அதை செய்கிறது, ஒரு ப்ரெஷர்லேயே ஒரு அழுத்தம் ஆயிடுவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, கடுமையான பணிச்சுமை மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் தொழில், உத்தியோகம் சார்ந்து ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் என்ன உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு வாங்கிக்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆக அன்பு நண்பர்களே, அந்த மாதிரியான சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷபம் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில், உத்தியோகம் சார்ந்து நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் இன்றைய தினம் பெரிதாக அகலக்கால் வைத்து விடாதீர்கள். எடுத்த காரியம் அனைத்திலும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக நகரும். வருமான ரீதியாகவும் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம், அல்லது தகப்பனாரினுடைய உடல்நிலை தொந்தரவுகள் சற்று நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக மிக அதிகம். வீண் அலைச்சல்களை உத்தியோகம், தொழில் சார்ந்து இந்த நாள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம். திட்டமிடல் மிக அவசியம். புனர்பூசம், மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல ஏற்றத்தையும், உயர்கல்வியில் பிடித்த படிப்புகள் கிடைப்பது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளையும் இந்த நாள் ஏற்படுத்துகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கும். அதேபோல் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ அல்லது உத்தியோக உயர்வோ கிடைக்கின்ற நாள் இந்த நாள். கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. இன்றைக்கி குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கிடையில் கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகரிச்சிடும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஹெல்த்தும் மன வாழ்க்கையும் தொந்தரவு பண்ணுகின்ற நாள் இந்த நாள் பார்த்து இருந்துக்கிடுங்க. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் வருமான ரீதியாக ஓரளவு நல்ல ஓட்டத்தையும், பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில், உத்தியோகம் சார்ந்த நல்ல நகர்வுகள் இன்றைய தினம் அமையப்பெறுகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம்.
சிம்மம். சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, மக நட்சத்திரத்து நண்பர்களே, இன்றைய தினம் கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும். இந்த கட்சியில் இருக்கிறவங்க அல்லது அரசாங்க வழிகளில் இருக்கிறவங்க, பொது அமைப்புகளில் பொது சேவைகள் செய்கிறவங்க நல்ல ஒரு மரியாதை மதிப்பு உங்களுக்கு மக்கள் மத்தியில் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பூர நட்சத்திரத்து நண்பர்கள், உங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கவனித்து செயல்பட வேண்டியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதாரம் சார்ந்து இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில் எந்த ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் அதுக்கு நீங்கள் குடும்பத்தில் கேரிங் காட்டாதது மிக மிக ஒரு அவசியமான அமைப்பாக இருக்கும். அதனால் குடும்பத்திற்கும் நேரம் ஒதுக்குங்க. வேலை தொழில் ஒரு பக்கம் இருக்கட்டும், குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி செயல்படுத்துறது மிக நன்மை. உத்திரம். சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்புற அமைகின்ற நாள், தொழில் சார்ந்து நல்ல நகர்வு கிடைக்கக்கூடிய நாள், பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கடன் தொந்தரவுகளிலிருந்து ஓரளவுக்கு அப்படியே விடுபட்டு வெளில வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஹஸ்தம். ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் தொழில் சார்ந்து மிக கடுமையான போட்டிகளை வழங்கும். இன்றைக்கி எதை செய்கிறதா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தம்னாலே 1000 தடைகளை கடந்து தான் நகர்த்த வேண்டியதாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே நமக்கு தொந்தரவுகளை செய்வது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக சவால்களை தாண்டிய உத்தியோக தொழில் நகர்வு இன்றைய தினம் அமையும். சித்திரை. கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புத்திரப்பேறு சார்ந்து நல்ல யோக நாள். இன்றைய தினம் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டும் நீங்கள் நல்ல மன மகிழ்ச்சி பெறுவீர்கள். ஆரோக்கியமான ஒரு குடும்ப சூழல் இன்றைய தினம் அமையும். பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வழங்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத மனக்குழப்பமும் தேவையில்லாத மனக்கலக்கங்களும் அதிகம் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் எதுவானும் அதில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நெருக்கடிகள் ஒரு அழுத்தங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சற்றே நிதானித்து செயல்பட வேண்டியது மிக அவசியம். விசாகம். துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். நல்ல ஒரு குருமார்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு அல்லது அவர்களுக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தெளிவான சிந்தனை ஓட்டம் இன்றைய தினம் இருக்கும். மனக்குழப்பங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு சில முடிவுகள் ஒரு சில விஷயங்களை எடுத்துருவீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அனுஷம். அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சற்று தொந்தரவுகள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதாரம் சார்ந்து இருந்த அந்த அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையும். கல்வியிலும் சிறு சிறு மந்தத்தன்மை ஏற்படும், பார்த்துருக்கணும். சரிங்களா? கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல நகர்வுதனை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எடுத்த காரியங்கள் எதுவானாலும் அந்த காரியங்களில் சற்றே நிதானத்தன்மையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் இந்த நாள் எடுத்த காரியங்களில் சற்று நிதானத்தன்மையை பின்பற்றி வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாகவே கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைகின்றது. இதில் ஒரு நல்ல விஷயம், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கலாம். தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி, அதற்கு பலரின் துணை உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். அந்த மாற்றங்களால் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய நாள். இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் துணிஞ்சு செயல்படக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, எதை தொட்டாலும் அலைச்சல். 1க்கு 2 முறை செய்த காரியத்தையே மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைன்னு ஏதாவது ஒரு தொந்தரவுகளை இந்த நாள் மீண்டும் மீண்டும் வழங்கி கொண்டே இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எதிலும் நிதானித்த செயல்பாடுகள் மிக மிக அவசியமானது. தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் சற்றே அதிகரிக்கக்கூடிய நாள். ஆகையினால கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது மிக அவசியம். உத்திராடம். தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்புற அமையும். குடும்ப சுப நிகழ்வுகளுக்கான தடைகள் விலகக்கூடிய நாளாக அமைகின்றது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிட்டக்கூடிய நாள் இந்த நாள் குடும்பத்தில். சரிங்களா? ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் மிக சிறப்பான தினம். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் வாக்குவாதங்களை குடும்பத்திற்குள்ளாக தவிர்த்து கொள்வது நல்லது. உறவுகளுக்கிடையில் சில உண்மைகளை நீங்கள் பேசுவதனால் இன்றைய தினம் உறவுகளுக்கிடையில் சிக்கல் ஏற்படும். ஆக சற்றே அதை விட்டு கொடுத்து நிதானிச்சு அப்படியே நகர்றது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குடும்பம் சார்ந்து சில மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும். இது தொழிலை பாதிச்சிடாமல் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடோட வேலை செய்கிறது இன்றைய தினம் மிக அவசியமானது.
அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்ற மாதிரியான நாளாகவும், தொழில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வருமான ரீதியாக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உடல்நிலை மிக தொந்தரவு பண்ணும். ஆக குழந்தைகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ யாராவது ஹெல்த் தொந்தரவு ஆல்ரெடி இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுக்கு மேலே ஒன்று செலவு எங்கிருந்து தான் வருது தெரியாது. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத தொந்தரவுகள்னு இந்த எதிர்பாராத திடீர் செலவுகள், எதிர்பாராத திடீர் நேர விரயங்கள், அலைச்சல்கள் அதிகம் ஏற்படுகின்ற நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் கும்பம் மற்றும் மீனம், இந்த நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் வெளியூர் வேலைவாய்ப்புகள் நன்றாக கிடைக்கும். தொழில் சார்ந்த அடுத்த கட்டத்திற்கு வளரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இது நாள் வரையிலும் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக உடல்நிலையில் சற்றே கவனம் தேவை, மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? மீன ராசிதனை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, விரயங்களும் உடல்நிலை தொந்தரவுகளும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள். குறிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இது பெருசாக தொந்தரவு பண்ணாது. ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் தொந்தரவுகள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். அளவுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் என்பதனால் கூடுமான வரையிலும் தொழில் அதிக முதலீடுகள் வைப்பதை தவிர்ப்பது மேன்மை தரும். ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வெளிநாடு முயற்சிகள் வெற்றியடையும். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நகர்வு கிடைக்கும். ஆனால் பெருசாக அகலக்கால் வச்சிட வேண்டாம். குழந்தைகளோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.